வணக்கம் நண்பர்களே, நான் தான் அவங்க லேட்டே சரவணன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மில்க் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல போய் ஏன்னா அதுல வந்து உடனுக்குடனே அப்டேட் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: பால், சர்க்கரை, இடிச்சு வச்ச ஏலக்காய், கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை வச்சு நம்ம மில்க் புட்டிங் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் சர்க்கரை எடுத்து கொட்டிக்க போறோம். இதோட ஏலக்காய் கூட போட்டுக்க போறோம். சர்க்கரையை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா எல்லாம் ரொம்ப கெட்டி ஆகிடும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை எல்லாம் போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி இதுக்கு அரைச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். 1 லிட்டர் பாலுக்குன்னா 6 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பாலில் செய்ய போகிறோம், அதனால 3 டேபிள் ஸ்பூன் இதில் இருக்கு, போட்டுக்கலாம். கரைச்சாச்சு. இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து அடுப்பு வச்சாங்க. இது எடுத்து இதில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்கேன். அப்புறம் கைவிடாமல் கிண்டிங்கன்னா தான் அடியில் போய் கெட்டியாகிடும். பாருங்க, 2 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா கெட்டியா வந்துருச்சு. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துல வந்து வேற கொண்ட இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்து அதை மாத்திக்கலாம். எல்லாத்தையும் மாத்துறதுக்கு முன்னாடி லைட்டா இதுல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இருந்தா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஆயில் இருந்தா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த இதில் போட்டுக்கலாம். சூடாக பண்ணுமா? சூடாக இருக்கப்பயே போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். இந்த கப்பில் மாற்றினதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இது ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா கூலிங்காக சாப்பிட சூப்பராக இருக்கும். அங்கே ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். டேஸ்ட் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நான் ஃபோன் பண்ணேன், வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காங்க. அதனால டேஸ்ட் பண்ண கூப்பிட்டேன். சரி, இறங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதை பண்ணுங்க. என்னதுங்க அடையலாம் சொல்லில சும்மா ஏங்க கொடுக்குறீங்க? இதெல்லாம் தவறான செயல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. ஆனா கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா.